ஹாய், வாட் இஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்? வெல்த் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஒன் ஸ்டாப் ஃபீஸ். இந்த சேனலில் வெல்த் மேனேஜ்மெண்ட் பற்றியும் ஃபினான்ஷியல் க்ரோத்தை பற்றியும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்றது என்னென்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை பற்றி மட்டும் யோசிக்காமல் நம்மளோட கேஷ் மேனேஜ்மெண்ட், டேக்ஸ் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மானிட்டரிங், ரியல் எஸ்டேட்டை பற்றி இருந்த ரியல் எஸ்டேட் பிளானிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட், இவ்வளோத்தையும் கன்சிஸ்ட் பண்ணது தான் நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்னென்னு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ, பட்ஜெட்டிங் அண்ட் அனாலிசிஸ், ப்ரீ அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், கோல் செட்டிங் அண்ட் ப்ரோட்டோஜனைசேஷன், இதெல்லாமே ஃபினான்ஷியல் பிளானிங் கீழே வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்னா கேஷ் ஃப்ளோ, பட்ஜெட்டிங், அனாலிசிஸ், ப்ரீ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், கோல் செட்டிங், அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பார்க்குறோமோ எல்லாத்துக்குமான விஷயங்களும் நம்மளுக்கு இங்கே இருக்கணும். இப்போ டேக்ஸ் பிளானிங் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பிளான் பண்ணணும், ஸ்டேட் டேக்ஸ் பிளான் பண்ணணும், ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன இருக்குது, டேக்ஸ் கிரெடிட் அண்ட் டிடக்ஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் பிளானிங்னா எஸ்டேட்டில் டேக்ஸ் ரிடக்ஷன் பார்க்கணும், ஃபேமிலி கிஃப்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும், சேரிட்டபிள் சொல்யூஷன்ஸ் பார்க்கணும், எஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், உங்களோட இது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை பற்றி யோசிக்கணும், பெனிஃபிட் ரிட்டையர்மெண்ட் பிளானை பற்றி யோசிக்கணும், பிஸ்னஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ் பார்க்கலாம், எக்ஸிட் பிளான் எப்படி இருக்கலாம், பிஸ்னஸ் வேல்யூவேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அசட் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், இன்சூரன்ஸ் அனலைசிஸ் இருக்கான்னு பார்க்கணும், பிஸ்னஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். இப்போது நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜர்னா யார், அசட் மேனேஜர்னா யார், வெல்த் மேனேஜர்னா யாருன்னு பார்க்கலாம். இப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. அசட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி அசட், அதை எப்படி வாங்குறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ரோ பண்ணுறது பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. பட் ஆனால் வெல்த் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியலும் பார்ப்பாங்க, அதே மாதிரி அசட்டையும் பார்ப்பாங்க, அதே மாதிரி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நமக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குன்றதையும் பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ஹோல் எப்படின்னா நம்மளோட வெல்த்துன்றது எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்மளுடைய வெல்த். வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, போர்ட்ஃபோலியோன்றது குவாலிட்டியாக இருக்கும், எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், லோ எக்ஸ்பென்சஸை நம்ம ட்ராக் பண்ண முடியும், டைவர்சிஃபைடு ரிஸ்க் இருக்கும். அப்போ நமக்கு ப்ராப்ளம்ன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது பெனிஃபிட்ஸை பார்த்தோம். இப்போ சேலஞ்சஸ் என்னென்னா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நம்மளோட டிரான்ஸ்பரன்சின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டேட்டா ப்ரைவசியும் அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கும் அவங்கக்கிட்ட போயிடும். பொட்டான்ஷியல் லாங்குவேஜ், கல்ச்சுரல் டைம் டோன்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். மேபி வெளியில் நாட்டில் நம்ம இருந்தால் ஃபியர் ஆஃப் டிக்ரீஸ் இன் த லெவல்ஸ் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது சேலஞ்சாக இருக்கும். அப்புறம் இனிஷியல் கன்வர்சேஷன், அப்புறம் வெண்டார் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ணுறோன்னா நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது நம்ம இன்னிலேருந்து ஒரு 50 years வரைக்கும் நம்ம இருக்கிறோன்னா ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை நம்ம ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட நம்மளால் கரெக்டாக வாழ முடியும். ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங்கு, அதுக்கப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட், எல்லாமே கலந்தது தான் வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஆர் குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஷேரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.